வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடுமையாக இல்லைங்க, பயங்கரமான வீழ்ச்சியில் காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர் வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க வேலையில் இது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்குது, இப்போ எவ்வளோ சரிஞ்சிருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 கிராம் 260 ரூபாயாக காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக, அதே 260 ரூபாய் அப்படிங்கிற விலையில் நீடிக்கிற வேலை 8 கிராம் 2080 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக 2080 காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2,60,000 70,000 குறைந்தபட்சமாக நம்மளுக்கு 2,30,000 40,000 அப்படிங்கிற விலை சரிவில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே சொல்ல இதற்கு மாற 24 தங்கத்தோட விலை பயங்கர வீழ்ச்சியில் காணப்படுது. 1 கிராம் 14,913 காணப்பட்டது. 349 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு 14,564 இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தாறுமாறாக வீழ்ச்சி அடைந்து ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,19,304 காணப்பட்டது. 2,792 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு 1,16,512 ரூபாவாக காணப்படுது. தங்கத்தோட விலையானது இது மாதிரி சரிஞ்சு காணப்படுறதெல்லாம் மேற்கொண்டு நம்மளுக்கு 1,17,000 குறைந்தபட்சமாக 1,10,000 வரை இருக்க வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது. இதே வேலை 22 தங்கம் 1 கிராம் 13,670 காணப்பட்டது. 320 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு 13,350 இருக்குது. சவரன் 1,09,360 காணப்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத வேலையில் 2,560 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரிநாசப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த 2,860 ரூபாய் வீழ்ச்சியோட நம்மளுக்கு சவரன் 1,06,800 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது. சவரன் விலை மேற்கொண்டு நம்மளுக்கு 1,07,000 8,000 குறைந்தபட்சமாக 98,000 99,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேலை பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கணிக்க முடியாத அளவுக்கு திடீர் ஏற்றம் திடீர் சரிவுன்னு காணப்படுது. இதற்கு பார்த்தீங்கன்னா போர் சூழல் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இந்த போர் சூழல் அதாவது முக்கியமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மேலே போர் தொடுத்திருக்கவில்லை. இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் வருது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலை தாக்குற மாதிரியும் இஸ்ரேல் ஈரானை தாக்கிட்டு இருக்குது மாறி 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 சூழல் காணப்படுது. இந்த சூழலின் காரணமாக இந்த போர் பதட்டத்தின் காரணமாக என்ன ஆகுனா கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் கச்சா எண்ணெய் பிரச்சனை பெரிதாக இல்லாத இருந்தாலும் ஒரு சில நாடுகளில் கச்சா எண்ணெய் பிரச்சனை இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வரத்துக்கான போக்குவரத்து பாதையும் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை மீண்டும் ஒரு பேரல் பார்த்தீங்கன்னா $100 மேலே போயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு உலக சந்தையிலும் தங்கத்தோட விலையானது கடுமையான தடுமாற்றத்தில் காணப்படுது. ஒரு சில மத்திய கிழக்கு நாடுகள் தங்கத்தை அதிகமாக விற்பனை செய்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக இங்கே பார்க்கப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்படி சரிவுக்கு எப்படி எது நடந்தால் என்ன, தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சரிஞ்சால் சாமானிய மக்களுக்கு ஒரு நன்மை தரும் விஷயமா அமையும் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக பார்க்கப்படுது.